ஆமாம், ஹேர் க்ரோத்து இல்லைனா ஹேர் லாஸ் இருக்கவங்களுக்கு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹேர் லாஸ் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். டைஃபாய்டு ஃபீவர் இருக்கலாம், இல்லைனா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், நியூட்ரிஷன்ஸ் தேவையான அளவுக்கு நமக்கு உடம்புக்கு கிடைக்காம இருக்கலாம். ஸோ உங்களோட காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதோடு சேர்த்து இந்த அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோ இல்லைனா அக்யூபஞ்சர் பாயிண்ட்டோ ரெகுலராக பண்ணுங்கள். 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் டைம் ஆகும். ஏன்னா நமக்கு ஹேர் க்ரோத் மட்டும் விசிபிளாக தெரியணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமை இருக்கணும். கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு விடக்கூடாது. டிசிப்ளினாக நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 2 நல்ல சூப்பர் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் நான் காட்டுறேன். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள், டெஃபினட்டாக ரிசல்ட் கிடைக்கும். அதோடு சேர்த்து நியூட்ரிஷன் கரெக்டான ஃபுட் இன்டேக் இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். உங்களுக்கு வேறு ஏதாவது தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு டாக்டரோட கைடன்ஸோடு பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே இந்த 2 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு டிசிப்ளினாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் லாங் பீரியடு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு LU7 சொல்லுது, லெங்ஸ் 7 சொல்லுது இந்த இடத்துல இருக்குது. இப்படி நீங்கள் டீப்பாக ப்ரெஷர் கொடுங்க. இது பைலேட்டராக இருக்குது, 2 கையிலையுமே பண்ணுங்கள். அதே மாதிரி காலில் K3 சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டாக அந்த ஏரியா நீங்கள் டீப்பாக ப்ரெஷர் கொடுங்க. ஒரு 1 மினிட்லேருந்து 3 மினிட் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ டீப்பாக ப்ரெஷர் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மசாஜ் மாதிரி அந்த ஏரியாவில் பண்ணிக்கலாம். ஸோ இதை யார் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். லாங் பீரியட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.